ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ரிஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் மே 15th நம்ம என்ன மாதிரி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் நமக்கான இன்டிமேஷன் டெலிகிராமில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் சார்ட்டில் நடந்த விஷயங்களும் அதுக்கு அடுத்த நாளுக்கான என்ட்ரி டார்கெட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு இப்போ இன்டிமேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் கேப் அப் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் பேசிக்கில் இருக்க லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 22,100 அப்படிங்கிற லெவலில் 192 to 220 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃப்ரீ கால்ஸ் கொடுத்தோம். ஸோ ஈஸாக நடந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சடன் ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தோம். இந்த சடன் ஃபாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷார்ட் டைம் செல்லிங் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால இந்த லெவலில் வந்து இந்த சப்போர்ட் லெவல் எல்லாம் இன்டிமேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 22,184, 22,087 அப்படிங்கிற ரெண்டு சப்போர்ட் லெவல் நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சார்ட்டில் கொடுத்துருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கால்ஸ் கொடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து நாளைக்கு என்ட்ரிக்கான லெவலையும் சார்ட்டில் நம்ம இந்த விஷயங்கள் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேப் அப் அப்படியே இன்டிமேட் பண்ண மாதிரி தான் 22,280 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 230 வரைக்கும் மேலே போகலாம் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அந்த லெவல் வரைக்கும் ஆனால் போகலை, இங்கே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிது. சடன் ரிவர்சலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ சப்போர்ட் எடுத்து மறுபடியும் புல் பேக்கில் இங்கே நம்ம கால் ஆப்ஷன் கிடைச்சிது. இந்த கால் என்ட்ரி டார்கெட்டும் முடித்தோம். ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எதுவும் எடுக்கல. மார்க்கெட் ஃபுல்லாக நம்ம புட்டில் வந்து டவுன் சைடில் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த லெவலாக 22,085 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகலை, ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்தது. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா இங்கே 22,280க்கு மேலே க்ளோசிங் கிடைச்சால், இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கிடைக்கும் போது இந்த க்ளோசிங்கில் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்து டார்கெட் லெவல் 350 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு சேஃபான என்ட்ரி. இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான பாயிண்ட் அப்படிங்கிறது அதிகபட்சமாக 30-35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கால் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஸ்ட்ரைக்கில் பொறுத்த வரைக்கும் 22,100 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22,100 அப்படிங்கிற அந்த கால் ஆப்ஷன் அப்படிங்கிற லெவலையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் செலக்ட் பண்ணி டார்கெட் வச்சுப்போம். ஸோ இந்த லெவல் ஏன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகாமல் ரிஜெக்ட் இங்கே ஆகிற மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம இங்கேருந்து புட் ஆப்ஷன் எடுத்துப்போம். புட்டுக்கு வந்து நம்மளுடைய லெவல் வந்து 22,500 அப்படின்னு வச்சுருந்தோம். ஸோ 300 to 400 அப்படிங்கிறதே போதுமானது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்புறம் 22,400 அப்படிங்கிற லெவலை நம்ம ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிப்போம் புட் ஆப்ஷனுக்கு. ஸோ இந்த லெவலில் இருந்து கீழே டவுனில் வரும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 22,180. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகி அடுத்து கீழே வரும்போது 22,100 ரெண்டு டார்கெட் வரைக்கும் நம்ம கீழே வெயிட் பண்ணலாம். அப்சைட் பிரேக் அவுட் ஆகும்போது 22,350 அப்படிங்கிறதும், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அதுக்கு அடுத்து 22,430 அப்படிங்கிற மாதிரி லெவல் இருக்கு. அந்த லெவல் மார்க்கெட் போகுமா இல்லையா நம்ம டெலிகிராம் இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது ரேஞ்சுக்கான லெவல் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச். ஸோ இந்த சைடில் ரெசிஸ்டன்ட் வந்து செல், சப்போர்ட் பை அப்படிங்கிற ரெண்டு லெவலையும் நம்ம பார்ப்போம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் செல் அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக பாருங்க. கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் கன்ஃபர்மேஷனை எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கிடைக்கிறதுக்கான லெவல் அப்படின்னு நம்ம டெலிகிராம் இன்டிமேட் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சப்போர்ட் லெவலும் அதே மாதிரி தான். நமக்கான என்ட்ரி அப்படிங்கிறதுக்கான லெவலும் அதுக்கான ரீசனும் நம்ம அதில் பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து ஒரு வீக்லி நாளைக்கு எக்ஸ்பெரி அப்படிங்கிறதுனால எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, டைரெக்டாகவே ஹை வோல்டிலிட்டி மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் இப்படி மேலே போயிட்டு இருந்துட்டு செகண்டில் சடனாக கீழே இறங்குறதும், இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே அப்படி அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சடனாக மேலே போகிறதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூமெண்டம் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை என்ன எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அண்ட் மார்க்கெட் மோமெண்டம் சொல்லியிருக்கோம். கேப் அப் கேப் டவுன் எப்படியா இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்ல பையிங், ரெசிஸ்டன்ஸ் செல் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். அந்த லெவலை ஃபாலோ பண்ணலாம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 24,400 அப்படிங்கிற பி எடுத்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 40 பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷனில் கிடைக்கலாம். 21,100 அல்லது 21,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் எடுக்கும்போது நமக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும். அதாவது 22,280 லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது இங்கிருந்து
ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஈஸியாக கால் ஆப்ஷனில். ரெண்டுமே நமக்கான சேஃபான லெவல் அப்படிமா நம்ம பார்க்குறோம். இதுக்கு இடையில மார்க்கெட் இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது 21,850 to 340 லெவல் வரைக்கும் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுதுன்னா வெயிட் பண்ணுங்க, பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டோ ரெசிஸ்டன்ட் ரிவர்சலோ என்ட்ரி எடுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயில்ஸான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.